வணக்கம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன நியூஸ்னா, இன்னைக்கு ஏசியும் நம்ம கேஜப்ல முன்னாள் தாசில்தார் அந்த நாகவணி இன்னைக்கு டிசி ஆஃபீஸில் கிரேட் 2 தாசில்தார் இருக்கிறாங்க. அவங்களும் கேஜப் தாசில்தார் கிட்டத்தட்ட மைனிங் சிஎஸ்ஓ எல்லா டீமும் இன்னைக்கு வந்து உரிகத்தில் ஒரு சர்வே பண்ணுறதுக்கு வந்தாங்க. என்ன சர்வேனா, கிட்டத்தட்ட 30 வீடு இருக்குது. ரோடுக்கு பிரிட்ஜ் வருது. அந்த 30 வீடு இடிச்சிட்டு அவங்களுக்கு எங்கே வீடு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. என்னுடைய கோரிக்கை ஒன்னே ஒன்று தான், ஏசி மேடமுக்கும் கவர்மெண்ட்டுக்கு கேட்கறது, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வீடு கொடுத்துரு. நல்ல வீடு பங்களாங்களாக்குது. இப்போ 244 250 பங்களா இருக்குது பார். யார் பேர்ல இருக்குது பங்களால ஒரு பங்களா கொடுத்துட்டு, இல்லை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடு கட்டி கொடுத்துட்டு நீங்க அந்த ரோடு போட்டீங்கன்னா, ஓவர் பிரிட்ஜ் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பிரிட்ஜ் வரதுல சந்தோஷம் தான் இல்லை. ஏன்னா இந்த பிரிட்ஜ் வரதுக்கு காரணம் கேஹெச் புனியப்பா என்ன பண்ணாருன்னா, ஓவர் பிரிட்ஜ் பண்ணாரு. கிட்டத்தட்ட மெட்ரோ டைப்ல அப்படியே அந்த ஸ்லாப் மாதிரி இறங்கி அப்படியே அந்த உரிக இதுல போயிட்டு இதாகும். அந்த கோர்ட்டுக்கிட்ட மட்டும் போவாது, அந்த ஓவர் பிரிட்ஜில் போவோம். அப்ப வீடுங்க அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. ஏக்தம் ஏசி வந்து நீ இம்மிடியா 30 வீடு நீங்க அண்ணா ஆத்தரைஸ் இருக்கிறீங்க. சிஎஸ்ஓ போய் லிஸ்ட் பண்றாரு, அண்ணா ஆத்தரைஸ். மைனிங்ல இருக்கிறது அண்ணா ஆத்தரைஸ் இல்ல. கிட்டத்தட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து நாங்க வாழ்ந்து இருக்கிறோம் மைனிங் ஏரியால. எல்லாம் எங்க அப்பா எங்க தாத்தாங்க எல்லாம் மைனிங் ஏரியால வேலை பண்ணிருந்தவங்க. எங்களை அண்ணா ஆத்தரைஸ் சொல்லவே முடியாது. மைனிங் வந்து எங்களுக்கு சொந்தமான ஏரியா. நான் என்ன சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன், ஏசிக்கு என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் வந்துக்கிறாங்களே முன்னாள் நாகவேணி மேடம், கேஜப் தாசில்தாருக்கு, கேஜிஎஃப் ஓபியும் பங்கார்பேட்டை காம்சாந்தர் ஓபியில கிட்டத்தட்ட 3500 ஏக்கரா மேல பானி பண்ணிக்கிறீங்க. நான் உனக்கு கேஸ் நம்பர் சொல்றேன், என் ஃப்ரெண்டு தான் வச்சு கேஸ் போட்டுக்கிறேன். 2426 கேசி கோர்ட்ல கேஸ் இருக்குது. 2426 கிட்டத்தட்ட பானினா நேத்து ஒரு திம்மார தொப்பநல்லி சர்வே நம்பர் 37 452 ஏக்கரா பி நம்பர்ல பி ஸ்டார் வருது மைனிங் லேண்டு. என்ன பண்ணிக்கிற நீ பானி பண்ணிக்கிற. இதெல்லாம் நீ டேக் ஓவர் பண்ணாத. மைனிங் பாவம் காலகாலமா வாழ்ந்து ஏதோ கட்டி அவன் வாழ்ந்துனுங்கிறான். அவனை வந்து நீ இம்மிடியா நிச்சிருங்க, உங்களுக்கு வேற வீடு கொடுத்துரு. எவ்வளவு கொடுத்துருவாங்க மைனிங்ல வீடு? இருக்கிற மைனிங் எஸ்டிபி தொழிலாளிக்கு வீடு கொடுத்துக்க முடியல, பத்திரம் கொடுத்துக்க முடியல. மைனிங் பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட் யார் கொடுத்துறாங்க? 12க்கு 10 8க்கு 12 இந்த மாதிரி வீடு கொடுத்துறாங்க. 30க்கு 40 கிட்டத்தட்ட 30 வீடு 40 வீடு போகுது. அனாவசியமா ஒரு வீட்டை வந்து நீங்க பிரிட்ஜ் ஓவர் பிரிட்ஜ் வரட்டும், ஒரு மெட்ரோ டைப்ல கொண்டு வா. பணமாலாம் இருக்குது, கொண்டு வா. இம்மிடியா வீடு இடிக்கிற அது இடிக்கிறதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோம். ஹியூமன் ரைட்ஸ். ஏன்னா என் மூலியமா நான் ஆல்ரெடி மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் விஜிலன்ஸுக்கு லெட்டர் த்ரூ பண்ணிக்கிறேன். நான் தான் அதை ஸ்டார்டிங்ல த்ரூ பண்ணி ஏசி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி, அப்ப அக்ரம் பாஷா அந்த டிசி அவருக்கு லெட்டர் த்ரூ பண்ணி சில இப்போ கேஜிஎஃப்ல கேன்சல் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணது நான் தான். மைனிங் இன்னும் கூட எதுவும் கேன்சல் ஆகல. ஒரே வந்து பானில இருந்து அது வந்து இது பண்ணி ஐடில் பண்ணிக்கிறாங்களே தவிர எந்த கிட்டத்தட்ட லிஸ்ட் பிரகாரம் கொடுக்குற மீடியா பிரஸ் மீட் எங்க எவ்வளவு ஏக்கரை யாராரு பண்ணிக்கிறான்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிற நேரத்தில் இதே ஏசி கோர்ட்டில் தான் ஆயினுக்குது. டிசி இதுக்கெல்லாம் பண்றதுல பானி பண்றது ஏசி கோர்ட்டில். மேடம் ஏசி மேடம் ಅವರೇ ದಯವಿಟ್ಟು ಕಾಮಸಾಂದ್ರ ಹೋಬಳಿ ಕೆಜಿಎಫ್ ಹೋಬಳಿ ಎರಡಕ್ಕೆ ನೀವು ಒಂದು ಪಾನಿ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡ್ಬಿಡಿ. ಬಿಜಿಎಂಎಲ್ ಸಿಎಸ್ಒ ಬರ್ತಾರೆ, ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಬಿಜಿಎಂಎಲ್ ಸಿಎಸ್ಒ ಬರ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೇನು ಐಡಿಯಾ ಇದೆ? ಎಲ್ಲಿ ಮನೆ ಕೊಡ್ತಾರೆ? ಎಲ್ಲಿ ಮನೆ ಕೊಡೋಕೆ ಸಾಧ್ಯ ಇರುತ್ತೆ? ಎಲ್ಲಿ ಕೊಡೋಕೆ ಸಾಧ್ಯ ಇರುತ್ತಾ? ಏನಿಲ್ಲ. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಜನ ಸುಮ್ಮನೆ ಸೇರ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡಿ. ಇದು ಅನ್ನ ಆಥರೈಸೇ ಇರಲಿ. ಅವನು 40 ವರ್ಷ 50 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ವಾಸ ಆದಾನೆ. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಅವ್ನು ಖಾಲಿ ಮಾಡಿ ಕೇಳ್ತೀರಾ? ನೀವು ಓವರ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಮಾಡಿ. ನನ್ನ ಕಡೆಯಿಂದ MLA ಅವ್ರಿಗೆ ಪರ್ಸನಲ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್, ಮೇಡಮ್ ಅವರೇ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಮೈನಿಂಗ್ ತೊഴിಲಾಳಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ನಿಮ್ ಕಡೆಯಿಂದ ಬರುತ್ತೆ. MP ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ MP ಅವ್ರು ಕೂಡ ಓವರ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇಲ್ಲಿ ಮೈನಿಂಗ್ ಅವ್ರ ಮನೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡೋದು 100% ಬಿಡಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಎಲ್ಲೇ ಕಷ್ಟಪಟ್ಟು ಡೈರೆಕ್ಟರ್ ಅವ್ರು ಹೋಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಏನು ಮನೆಗಳು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಏನೋ ಅವು ಇವತ್ತು ಬಂದು ಒಂದು 40 ಮನೆ ಅಲ್ಲಿ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಯಾರು ಕೊಡುವುದು? ಸರ್ ನೀವು ಫಸ್ಟ್ ಒಂದು ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ 40 ಮನೆ ಕಟ್ಕೊಟ್ಬಿಡಿ. ನಾನೇ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ, ಸರ್ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬಿಡಿ. ನಾವು ಇದೆಲ್ಲ ಏನಾಗಲ್ಲ. ಇಮ್ನಾಟ ಬಂದು ಸರ್ವೆ ಮಾಡಿ ಇಮ್ನಾಟ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬಿಡಿ ಮನೆ ನಿಮ್ದಿಲ್ಲ, ಇದು ರೋಡ್ ಬರುತ್ತೆ. ಒಪ್ಕೊಳ್ತೀನಿ, ರೋಡ್ ಬಂದ್ರೆ ಕೂಡ ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಇದು 100% ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ನನ್ನ ಕಡೆಯಿಂದ DC ಸಾರ್ಗೆ ಫಸ್ಟ್ AC ಮೇಡಮ್ ಕಡೆಯಿಂದ ಲೋಕಾಯುಕ್ತದಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಕೇಸ್ ಇದೆ.
ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ ಕೇಳಿ, ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ವಿಜಿಲೆನ್ಸ್ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೀನಿ. ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ಮೋರ್ ದನ್ 3000 ಎಕರೆ ಮೇಲೆ ಪಾನಿ ಆಗಿದೆ. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾನಿ ಆಗುತ್ತೆ, ಹೆಂಗ ಪಾನಿ ಮಾಡ್ತಾರೆ ಬಿಜೆಎಂಎಲ್ ಲ್ಯಾಂಡ್ಗೆ? ಇಲ್ಲಿ ಬಿಜೆಎಂಎಲ್ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ 1 ಇಂಚು ಕೊಡಲ್ಲ, 10ಕ್ಕೆ 12 ಕೊಡ್ತಾರೆ ಮನೆಗಳು. ಅಲ್ಲಿ ಅವನು ಎಕರೆ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಮನೆಗಳು ಲ್ಯಾಂಡ್ಗಳು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಮನೆಗಳು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹೆಂಗೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಪಾಸಿಬಲ್ ಆಗುತ್ತೆ? ಇದು ಕೇಳಿದ್ರೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಅವ್ನು ಪಾನಿಗಳು ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ. ಇದು 2 ಕೆಜಿಎಫ್ ತಹಸೀಲ್ದಾರ್ ನಾಗವಣಿ ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತು, ಎಸಿ ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತು, ಡಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಏನೋ ನನ್ಗೆ ಅಷ್ಟೇನೋ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ. ರವಿ ಸರ್ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, ಏನೋ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ. ಡಿಸಿ ಸರ್ ಗಮನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ, ಸರ್ ಇಷ್ಟು ಮಿಸ್ಯೂಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಬೇಕಂದ್ರೆ ಲೆಟರ್ ಪಿನ್ ಟು ಪಿನ್ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಮೋಸ ಆಗಿದೆ ಅಷ್ಟು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ತಗೊಂಡ್ ಬಂದು ಕೊಡ್ತೀನಿ. ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿ, ಎಸಿ ಮಾಡಿ ತುಂಬಾ ಜನ ಅಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರು ಇಲ್ಲಿಂದ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿ. ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಏನು ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೀವಿ ಸರ್, ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಬಂದು ಸರ್ ಓವರ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಮಾಡಿ ಸರ್, ಮೆಟ್ರೋ ಸ್ಟೈಲ್ ಅಲ್ಲಿ ಮಾಡಿ ಸರ್. ಅದು ಎಲ್ಲಿ ಅಷ್ಟು ಇದಾಗಲ್ಲ, ಪಾಪ ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಅವರು? ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಹೋಗಕ್ಕೆ. MLA ಅವ್ರಿಗೆ, ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಮುಂಚೆ KH ಮುನಿಯಪ್ಪ ಅವರು ತಂದಿರುವುದು ಈ ಪ್ಲಾನ್. ಇವತ್ತು ಊರು MLA KGF MLA ಇದ್ದಾರೆ. KGF MLA ಮೈನಿಂಗ್ ಎಂಪ್ಲಾಯಿಗೆ ತುಂಬಾ ಸಪೋರ್ಟ್ ಇರುವರು. ಅವರು ಇದು ಬಿಟ್ಕೊಡೋದು ಬೇಕಾಗಲ್ಲ. ಮೇಡಮ್ ಅವರೇ, ನೀವು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲೇಬೇಕಾಗುತ್ತೆ. MP ಅವರು ಸಪೋರ್ಟ್ ಕೊಡಬೇಕು. ಒಂದೇ ಒಂದು ಮನೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಡಲ್ವ? ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಫಸ್ಟ್ ಮನೆಗಳು ಕಟ್ಕೊಟ್ಬಿಡಿ. ಮೈನಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮನೆಗಳು ಕಟ್ಕೊಡ್ತೀರಾ, ಆಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ ಅವ್ರು ಖಾಲಿ ಮಾಡಿ. ನೀವು ಏನಿಲ್ಲ ಇಮ್ಮಿಡಿಯೇಟ್ ಖಾಲಿ ಮಾಡಿ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಸಾಧ್ಯ ಎಲ್ಲ, ಹೋಗಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು AC ಮೇಡಮ್, ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಇದು ಖಾಲಿ ಕಾಮಸಾಂದ್ರ ಹೋಬಳಿ KGF ಹೋಬಳಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಎಕರೆ ಮೈನಿಂಗ್ ಲ್ಯಾಂಡ್ ಇದೆ, ಅಷ್ಟು ಎಕರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ, ಪೇಪರ್ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾನಿ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇದೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ವಿಜಿಲೆನ್ಸ್ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ. ಮಿನಿಸ್ಟರ್ ಕಿಶನ್ ರೆಡ್ಡಿ ಸರ್, ಆನರಬಲ್ ಮಿನಿಸ್ಟರ್, ಅವರು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆಲ್ರೆಡಿ ಲೆಟರ್ ಅವ್ರಿಗೆ ತಲುಪಿಸಿದ್ವಿ. ಅವರು ಬರ್ತಾರೆ, ಶಾರ್ಟ್ಲಿ ಬರೋದಿದೆ. ಬಿಜೆಎಂಎಲ್ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. ಇವತ್ತು ಹೊಸ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಪಿಯೂಷ್ ಗೋಯಲ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಪಿಯೂಷ್ ಗೋಯಲ್ ಅಂದ್ರೆ ಮಿನಿಸ್ಟರ್ ಇಲ್ಲ, ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಪಿಯೂಷ್ ಗೋಯಲ್ ಅವರು, ಅವ್ರ ಹೆಸರು ಗೋಯಲ್. ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಲೆಟರ್ ಥ್ರೂ ಮಾಡಿದೀವಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ವಿಸಿಟ್ ಅಲ್ಲಿ KGF ಬರ್ತಾರೆ. KGF ಬಂದ್ರ ಮೇಲೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀವಿ. தயவுசெய்து அங்கே வீடு இருக்கிறவங்க யாரும் இதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஊர் MLA இருக்கிறாங்க. நம்ம ஊர் MLA ரூபா சசிதர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க உங்களுக்கு கெட்டது நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த எல்லா டீம் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸும் கூடவே இருக்கு. இதில் எந்த ஒரு லெவலுக்கு யாரும் பின் வாங்க மாட்டாங்க. MLA எனக்கு தெரிஞ்சு மட்டும் KGF MLA ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த மைனிங் மேட்டரில் மட்டும். அவங்க ஆல்ரெடி STP பேசுகிறப்ப கூட எக்ஸாம்பிள் ஆக்கி குரல் கொடுத்துங்க KGF MLA. நம்ம அந்த விஷயத்தில் சந்தோஷப்படுறோம். ஏன்னா அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தால்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வேற காலி பண்ணுறதுக்கு யோசனை பண்ணோம். அதுக்கு முன்ன நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, AC மேலே ஆல்ரெடி மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் விஜிலன்ஸில் ஃபைல் ஆகிருக்குது கேஸு. அங்கேருந்து வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு வர பிஜிஎம்எல் லேண்டு எந்த விதத்தில் பானி பண்ணிக்கிறாங்கன்ட்டு பின் டு பின் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுகிறோம். அந்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட் விசிட்டில் உங்களுக்கு எல்லா ப்ரெஸ் அவங்களை கூப்பிட்டு நான் வந்து கெஸ்ட் ஹவுஸில் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன். பின் டு பின் ரெக்கார்டு வச்சு. ஏன்னா எல்லா மினிஸ்டருக்கும் லெட்டர் போயிட்டு இருக்குது. மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் மட்டும் லெட்டர் போயிருக்கு. பிரைம் மினிஸ்டருடைய சேம்பருக்கு அமைச்சுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 3500 பிக் ஸ்கேம். இது சின்னதெல்லாம் இல்லை, பிக் ஸ்கேம். பக்கா பண்ணிக்கிறாங்க, பக்கா டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. சின்ன சாம்பிள் சொல்றேன். எகேன் சொல்ல போறேன். திம்மார தப்பநல்லி நேற்று ஜமீர் RI P ஸ்டார் பிரஸ்காரன் கவனம் வச்சுங்க. P ஸ்டார் கிட்டத்தட்ட 452 ஏக்கரா பிஜிஎம்எல் லேண்டு. அதுக்கு போயிட்டு துரஸ்தி பண்றதுக்கு போறாங்க, பானி பண்ணுகிறாங்க. பண்ண முடியுமா? P நம்பர்ல இருக்குது பானி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பிஜிஎம்எல் லேண்ட் எல்லாம் ஃபுல்லா பானி பண்ணிக்கிறாங்க. யார் பண்ணிக்கிறாங்கன்ட்டு தணிக்கையில் வரட்டும். இந்த தணிக்கையில் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் விஜிலன்ஸ் வரட்டும், பிரின்சிபால் செக்ரட்டரி வரட்டும், மினிஸ்டர் வரட்டும், மைனிங் மினிஸ்டர் வரட்டும். வந்து தணிக்கை பண்ணிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் தணிக்கை பண்ண. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லேண்டு. அதனால வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கும் ஒப்படைக்கல. அவங்க கிட்டே இருக்குது. 2032 மட்டும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இன்னும் யாருக்கும் ஒப்படைக்கல. அதனால வந்து மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டு வரோம். மக்களே யாரும் பயப்படாதீங்க. இது உங்களுக்கு சப்போர்ட் KGF MLAவோ ஒட்டுமொத்த பிரஸும் ஆல் ஹியூமன் ரைட்ஸும் உங்ககிட்ட இருக்கு. ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.